போட்டிருக்கு? பைபிள் பைபிளில் நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எங்கப்பட்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம நிறைய சர்ச்சுக்கு ஆக்டிவிட்டியில் உள்ள போகும்பொழுது அங்கே இறை வார்த்தையை நமக்கு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம படிக்கலைன்னா கூட அங்கே போய் நம்ம லிசன் பண்ணுறோம் இல்லையா? திருப்பள்ளியில் போனோம்னா அங்கே லிசன் பண்ணுறோம், அப்படிதானா? ஸோ அப்போது கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜோனாவிட்ட என்ன சொல்கிறாங்க? நீ போய் அந்த நினிவே மக்களுக்கு போய் நற்செய்தியை அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க போகலை. ஏன் போகலை? தப்பி ஓடுறாங்க. எதுக்காக? ஏன்னா அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவங்க மேலே. எப்படின்னா, நாம் போய் கடவுளுடைய வார்த்தையை சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனம் மாறிடுவாங்க. மனம் மாறுறது நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? பிகாஸ் நினைவே வந்து ஒரு பேட் கண்ட்ரி, ஜோனா இருக்கிற இடத்துல உள்ளவங்க மாதிரி ஃபைட் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ வெரி குட். எதுக்கு ஸ்டண்ட் அதிகமா நடக்கும் அந்த மாதிரி? இதுக்கு எடுத்தாலும் அவங்க போர் பயிற்சியில இருப்பாங்க, போர் அந்த மாதிரி ஏரியா. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இல்லையா செய்தி? வெரி குட். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. கடவுளுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆகாது இவங்களுக்கு ஆகாது நம்ம சொன்னோன்னு வைங்களேன், பிரச்சனை யாருக்கு? கடவுளுக்கா நமக்கா? நமக்கு. இப்போ கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பிரச்சனை யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். சரிதானா? பாருங்க, அவருடைய லைஃப்பில் அந்த ஸ்டோரி நீங்கள் நல்லா பார்த்தா நல்லா அழகாக தெரியும். அவர் போயிட்டு பெரிய கடலில் வந்து கொந்தளிப்பு வந்துச்சுன்னு எப்படி இருக்கும் தெரியுமா? கடலில் கொந்தளிப்பை பற்றி ஆண்டி ஒரு நாட்டு உங்களுக்கு எடுத்துருந்தேன், நாங்கள் கவனித்தோம் ஒரு வீடியோவில் இல்லையா? கலிலே கடலில் எந்த அளவுக்கு அளவு வந்தது அப்படின்னு சொல்லி ஓட்டம் எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அனிதா ஆண்டி தான் எடுத்தாங்க, ஆமாவா இல்லையா? இல்லையா? தெரியலையா? ஒரு நாள் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோவில் தான் பார்த்தேன். அப்போ அந்த அலையோட உயரத்தை குறித்து அவங்க எடுத்தாங்க இல்லையா? அலை எவ்வளோ உயரத்துக்கு போட்டுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொல்லி, ஞாபகம் இல்லையா இருக்கும்? ஓகே, அப்போது அந்த அலைகள் வருகின்ற பொழுது போட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மொத்தத்தில் 7 அடி, போட்டோட ஹைட்டு கிட்டத்தட்ட 4 அடி இருக்குன்னு சொன்னாங்க. இது கலிலேய கரையில் அந்த நடந்த சம்பவத்தை அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை குறித்து சொன்னாங்க இல்லையா? அப்போது கடலில் வந்து கொந்தளிப்பு வந்து நீங்களாம் ஒருத்தராலையும் இருக்க முடியாது, அவங்களால அங்கே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னாகன்னா வாமிட்டிங்கு, தலை சுற்றுறது, ஓகே, கெடினஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவங்களால வந்து கடலில் அந்த நீங்கள் நார்மலாக அந்த காற்று நிறைய இருக்கிற நேரத்தில் கடலில் கப்பல் வந்து அதிகமாக போகாது, நிறுத்தி வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, சாதாரண அலைகள் அதிகமாக இருக்கும்போதே போட்டில் வந்து கிடினஸ் வரும். அவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு உடனே தலை சுற்று இந்த இதெல்லாம் வரும். அப்போ யோனா போய் பாருங்க, கடைசியில் வார்த்தையில் சொல்லியிருக்கு, அவர் கீழே போய் நல்லா தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையில் யாராவது தூங்க முடியுமா? அவர் கீழே அடித்தளத்தில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவருக்கு கடவுள் மேல உள்ள கடவுள் முழுமையாக நம்புறார். அவர் ஒரே ஒரு காரியம் பண்ணது, அந்த இடத்துல தப்பி ஓடினார். ஆனாலும் என்ன இருக்குது, கடவுள் மீது நம்பிக்கை அவருக்கு ஒருபோதும் தளர்ந்து போகலை. அவரை அந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரல, ஒரு ப்ராப்ளமும் அவருக்கும் நடக்கலை. பயப்பட்டு இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அவர்கிட்ட பேசும்போது பாருங்கள், அவர் எப்போ பயந்து பேசினாரோ அதில் இருக்கும்போது தெளிவாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நான் ஒரு எபிரேயன், வாழும் கடவுளை விட்டு நான் விலகி ஓடி வந்துட்டேன், அவரை விட்டுட்டு அவர் சொன்னது கேட்காம நான் ஓடி வந்திருக்குன்னு சொன்னோன்னா பயம் யாருக்கு வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தான் வந்துச்சு, அவங்க பயப்படலை. சரிதானா? பயம் யாருக்கு வந்தது? மற்றவங்களுக்கு தான் வந்தது. அவருக்கு ஒரு பயம் கிடையாது, பேசும்போது ஒரு பயம் கிடையாது. ஏன்னா கடவுள் மீது அவ்வளவு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனாலும் என்ன, மற்றவர்களை அன்பு செய்ய முடியாத ஒரு மனநிலை இருந்தார். அதனால தான் அவர் 3 நாள் போட்டு உள்ள தூக்கி கடல்ல தூக்கி போடுறார். அதுவும் சொல்றது யார் சொல்றா? யோனா தான் சொல்லுவார்.
இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இந்த கடல் கொந்தளிப்பு தனியணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு தெரியும் கடல் கொந்தளிப்பு வந்தது எதனால, என்ன பண்ணுனா கடல் கொந்தளிப்பு தெரியும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். கடவுளோடு இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையில் வர்றது எதனால, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம கடவுள் சொல்லி கொடுக்குறார். இப்போ நீங்கள் படிக்கிறோம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் போனால் படிக்கும் பொழுது நீங்கள் கடவுளோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா எந்த சாப்டர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமோ அதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர்ற அளவுக்கு உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருது, எக்ஸாம் குறித்து பயங்கரமான பயத்தில் உட்காந்துருப்பீங்க. பயம் ஏன் வருது? இப்போ எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? இப்போ அடுத்து எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாம் வருது. இப்போ அடுத்தது எல்லாரும் போட்டு படி 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 படி, இந்த பக்கம் திரும்பினாலும் படி, அந்த பக்கம் திரும்பினாலும் படி அப்படின்னு சொல்லி எல்லாம் நெருக்குவாங்க. நெருக்குறாங்களா இல்லையா? அப்படி சொல்கிறாங்களா இல்லையா பிள்ளைங்களுக்கு? சொல்கிறது இல்லையோ? யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. யாரும் ஒரு சில பேர் மட்டும்தான், ஆலன் மட்டும்தான் கரெக்டாக சொல்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் யாரும் அது சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எப்போ பார்த்தாலும் படி, இது பண்ணு. ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியல, படிக்க முடியல, ஃபோக்கஸ் இல்லை. ஏன்? நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்படி வந்து உட்கார்றோம். ஆனால் தினமும் நம்ம கடவுளோடு ஒரு இறைவார்த்தை படிக்கணும், கடவுளோடு பயணிக்கணும். கடவுள் ஜீசஸ் என் கூட இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறாரு, எனக்கு இந்த பிரச்சனை கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையே எனக்கு கற்று தருவாருங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. யோனா என்ன பண்ணார்? அவருக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தது, இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் பாதிக்காதுன்னு இருந்தார். அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்ன தூக்கி கடலில் தூக்கிறீங்க, நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்கிறார். என்ன தூக்கி கடலில் தூக்கி போடுங்க, அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிரும், நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சரிதானே? அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது? பிரச்சனை எப்படி வருது? பிரச்சனைன்னா என்னது? அதாவது பாடம் ஒரிஸ். இந்த ஒரிஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு. இப்போது நிறைய இடங்களில் நான் கேட்கக்கூடியது என்னென்னா, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப பிஸி, அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிள்ளைங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. தே கால் இட் ப்ரெஷர் இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ். இன்னொரு பக்கம் போனால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது ஏன் அதனால இருக்குது? காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? பிகாஸ் எனக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கை குறைவினால் ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது எனக்கு பயம் வருது. அதாவது புஸ்தகத்தை பார்த்து இந்த சாப்டர் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு சாப்டர் மாதிரி தெரியும், அல்லது பிடிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அல்லது பிடிக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம மனசில் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கக்கூடியது ஓகே பயம். உடனே ஒரு குழப்பம் வரும், இது கண்டிப்பாக செய்யணுமா, நான் செய்ய மாட்டேன், இல்லைன்னா இது எனக்கு அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. அந்த மனசுக்குள்ளே பயம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபோக்கஸு அப்படியே குறையும், நம்மளை அறியாமலே குறைஞ்சி வரும். நம்மளை அறியாமலே அது ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நம்மளை மாதிரி தான் வளர்ந்தார் இல்லையா? இப்போ உங்களை மாதிரி நம்ம உங்கள் ஒவ்வொருத்தரையும் போல தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார் இல்லையா? லூக்கா 2வது அதிகாரம் 52வது வார்த்தை எடுத்து படிக்கலாமா? 51 அல்லது 52 கடைசி லூக்கா 2ல் கடைசி வார்த்தை எடுத்தவங்க யாரோ ஒருத்தங்க படிங்க. ஈவன் இங்கிலீஷில் எடுத்திருந்தாலும் நோ ப்ராப்ளம். இஃப் எனி ஒன் யூஸ் இங்கிலீஷ் பைபிள், நோ ப்ராப்ளம், ரீட் இட் இன் இங்கிலீஷ், நோ இஷ்யூ. Luke 2, the last verse, 51 அல்லது 52. 52. And Jesus increased பக்கத்தில் தம்பி இருக்காங்களா? இன்னொரு சிஸ்டத்தில். And Jesus increased in wisdom and stature and in favor with God and man,
As you follow the Savior's pattern of growth, you'll find that the elements work together perfectly, and you'll become more like Him. வெரி குட். திரும்ப படிங்க அப்படியே. ஒன் மோர் டைம். படிங்க, இன்னொருக்கா படிங்க அது. ஜான். ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும். அவங்க இங்கிலீஷில் படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது. படிங்க அது. ஜான், ஜோவானா? டூ 252 படிங்க. யாராவது இங்கிலீஷில் படிங்க. நிறைய சொன்ன மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ் இல்லையா? And Jesus increased in wisdom and in years and in divine and human favor. praise the Lord. அவர் என்ன சொல்றாங்க? உடல் வளர்ச்சியிலும் இறை ஞானத்திலும் மிகுந்து வளர்ந்தார். இது இந்த டைம் எந்த வயசுல இது சொன்னாங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இது எந்த ஸ்டேஜில் ஜீசஸோட எந்த வயசுல உள்ள இந்த வார்த்தை? அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா ஜீசஸ் எங்க கோயிலில் அவர் காணாமல் போயிருப்பார் இல்லையா? காணாமல் போனதுக்கு ஸ்டோரி தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? ஆமா 12 years. இதுதான் 12 years. 12 years. at the age of 12. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? அந்த 12 இயர்ஸில் அவங்களுடைய கடவுளுக்கு அவர் கீழ்ப்படித்திருந்ததை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உள்ளதுக்குள்ள எப்படி இருந்தாருன்னு சொல்லி அது நீங்கள் வந்து அநேகமாக அதுக்கு முந்தின ஒரு 3-4 வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போது அந்த 12 வயதில் அவர் வந்து இறை ஞானத்தின் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்திருந்தார். இது நமக்கு இருக்கா இல்லையா? ஜீசஸ் கொடுத்த அந்த விஷ்டம் நமக்கு இருக்கா? இருக்குது. நம்ம உடல் வளர்ச்சியிலையும் நல்ல ஞானத்திலும் நம்ம இருக்கிறோம். பட் ஏன் நம்மளால யூஸ் பண்ண முடியல? நம்ம மற்றவங்களுக்குலாம் ஓபே பண்ணுறோம், கரெக்டா? பேரண்ட்ஸுக்கு ஓபே பண்ணுறோமா? தெரியாது. சம்டைம்ஸ் நோ இல்லையா? சம்டைம்ஸ் எஸ், சம்டைம்ஸ் நோ. ஓகே, ஜீசஸ் எங்கேயாவது அந்த இதில் அதான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து கீழ்ப்படிதலோடு இருந்தாங்க. ஏன்னா ஜீசஸ்குள்ளே இருந்ததெல்லாம் இறை வார்த்தைகள். யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்களும் தொழுகை கூடத்தில் போய் சிறு வயதுலேருந்தே தொழுகை கூடத்தில் போய் அவங்க கற்றுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா மதர் மேரி சொல்லிக் கொடுக்குறாங்க. செயின்ட் ஜோசப் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்போல்லாம் நமக்கு பைபிள் கிடையாது இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு ஓகே அவர் முயற்சி பண்ணுற அதுபடி நடந்துட்டுருக்கிறார். அதனால தான் எஸ் அந்த விஸ்டம் வந்து அவருக்குள்ள வெளிப்படுது. இப்போ நமக்குள்ள எல்லாத்துக்கும் விஸ்டம் இருக்குது, ஆனால் வெளிப்படலை. ஏன்னா நமக்குள்ளாக பயம். இதை செஞ்சோன்னா அவங்க இது செய்ய விட மாட்டாங்க, இதை பண்ணோன்னா. ஏனென்றால் நமக்கு விஸ்டம் இருந்துன்னு வைங்களேன். விஸ்டம் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியமே கடவுளுக்கும் பெற்றோருக்கும் அல்லது இந்த சமுதாயத்துக்கு உகந்த காரியத்தை மட்டும்தான் செய்வோம். அந்த நல்ல செயல்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ விஸ்டம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது. அப்போ எப்போ அந்த விஸ்டம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது? நாம் அந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது விஸ்டம் வந்து நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? வாழ்வது நான் அல்ல, என்ன கிறிஸ்து வாழ்கின்றார்னு சொல்கிறோம் இல்லையா? யார் இருக்கிறது? ஜீசஸ் லிவிங் இன் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறாரா? Is Jesus is living in you? Yes. Yes. How do you say yes? Because we are the sons of Jesus. Okay, because he is sons of the என்ன சொன்னீங்க? Son of God, you mean? Yeah, yes. Son of God. Okay. அப்போ எனக்குள்ள he is living in me. அது எதை வச்சு சொல்கிறோம் நம்ம? பிகாஸ் 2 ரீசன் இல்லையா? ஒன்று வந்து இறை வார்த்தையை நாம் விசுவசிப்பதனால் அந்த வார்த்தையின் வழியாக ஜீசஸ் எனக்குள்ளாக வாசிக்கிறார். சரியா?
கரெக்டு தானே? ஜீசஸ் உடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதை நம்ம தியானிக்க ஜீசஸ் இஸ் லிவிங் இன் அஸ். நம்முடைய ஹார்ட்ல யார் இருப்பா? ஜீசஸ் இருக்கும். அப்போ நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? ஜீசஸ் போல மாற ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் யோனா எப்படி அழகா படுத்துனாரோ அந்த மாதிரி நம்மளாலையும் படுத்த முடியும். எவ்வளோ பிரச்சனை வந்திருந்தாலும் என்னாகும்? ஜீசஸும் போட்டில் படுத்துங்கினார். அதே மாதிரி நம்மளால தூங்க முடியும், அமைதியாக தூங்க முடியும். நம்ம எல்லாரும் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணுறீங்களா? தூங்குறீங்களா? எக்ஸாம் இருக்கிற டைமில் எத்தனை பேர் நாளைக்கு எக்ஸாமில் இன்னைக்கு நைட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்குறீங்க? டுமாரோ இஸ் எக்ஸாம். ஹவு many of you sleeping well in the previous night? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கை தூக்குறாங்க, 2 பேர் கை தூக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரி இருக்கா இல்லையா? ஒரிஸ் இருக்கு இல்லையா? ஏன்? ஒன்று வந்து நம்ம படிக்கல அப்படின்னு சொன்னால் வரப்போகுது ஒரி இல்லையா? ஒன்று வந்து நம்முடைய கடமையை செய்யாத போது நமக்கு ஒரி வருது. ரெண்டாவது என்னது? இப்போ மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்து யோனா கத்துனாரா இல்லையா? கதறார். அங்கே உட்காந்துட்டு ஆண்டவரே சொல்லி அப்போ தான் ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறார். பிரச்சனைக்குள்ளே வரும்பொழுது கடமையை செய்யாத போது அந்த பிரச்சனை உள்ளே வருது, அவர் கதறார். அப்போ உட்காந்து ஆண்டவரே காப்பாற்றுங்க, அதை இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஜெபம் மன்றாட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பயத்தை ஜெபமாக மாற்றினார். பயத்தில் ஜெபமாக மாற்றினார்னு சொல்லி வார்த்தைகளை இல்லையா ஜெபிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? இந்த ஒரினஸ் இருக்கும் பொழுது நம்மளால் தூங்க முடியாது. ஏன் நம்மளால் படிக்க முடியல? பிகாஸ் நாம் ஜீசஸை நம்பி ஜீசஸ் என் கூட இருந்து எனக்கு சொல்லித்தர்றாங்க, மதம் மாரி என் கூட இருக்கிறாங்க, எனக்கு அந்த விஸ்டம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து நம்மளால் இது பண்ண முடியல, படிக்க முடியல. இப்போ என்ன ஆகுது? அடுத்த நாள் ஓரி, பயங்கரமான ஓரிஸ். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகும் அதை குறித்த பயம். நம்ம லைஃப்பில் எல்லாமே என்ன? ஒரு பயத்தில் ஓடிட்டுருக்குறோம். காரணம் என்ன? நம்முடைய பயணத்தில் ஆரம்ப தொடக்கத்திலிருந்து ஜீசஸை நம்ம கூட்டு போகல. அந்த கடைசி நாளில் மட்டும்தான் ஜீசஸ் வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த எக்ஸாம் டைமில் மட்டும்தான் ஜீசஸ் என் கூட வாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஈஸியான கொஸ்டின் வரட்டும், ஓகே நான் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அன்னைக்கு தான் தேடுறோம். நம்முடைய தினந்தோற வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா, என்கிட்ட சொல்லிக் கொடுங்க, எனக்கு பேசுங்க, எனக்கு வந்து நான் உங்கள் கூட பேசிட்டு நான் அதுக்கப்புறம் படிக்கிறேன், நீங்கள் என் கூட சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜீசஸை மையமாக வைத்து போகிறது கிடையாது. அந்த இறை வார்த்தைக்கு நம்ம படிக்கிறோம் தெரியுது, பட் அதை வாழ்க்கையாக நம்ம பயன்படுத்துறது இல்லை. பேசலாடு இங்கே ஒரு இறை வார்த்தையை கூட சொன்னாங்க ஜெபிக்கும் பொழுது. என்னது? பிலிப்பியர் 4:13 வச்சு ஒரு வார்த்தையை ஜெபத்தில் சொல்லும் பொழுது ரூபன் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வலுவூட்டும் துணை கொண்டு எதை செய்ய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா? படிக்க முடியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை நம்பிட்டு அந்த வார்த்தைக்கு செயல்வடியும் கொடுக்கணும். எப்படி? என் கூட இந்த வார்த்தை இருக்குது, ஜீசஸ் என் கூட இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கிறார். அப்போ என்னால் இந்த பாடத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக புரியும், எனக்கு அதை கடவுள் ஈஸியாக சொல்லி தருவாங்கன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்தோன்னு வைங்களேன், நம்ம படிக்கக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள்ள வரும். அப்போ ஜீசஸ் நமக்குள்ளாக செயல்படுறார். இது படிக்கக்கூடிய காரியம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், சில சூழ்நிலைகள் வருது, நம்ம தனிமையாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ என்ன இருக்குது? ஒன்று பயம் இல்லையா? இங்கே ஏன் பயம் வருது? இது வரைக்கும் நம்ம யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்று பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க இருக்கும்போது கூட இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்மளை போய் ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணுறோம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நம்பிக்கை வச்சுட்டு நம்ம போகும்போது நம்ம அதில் கொஞ்சம் தைரியமாக செய்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் என்னல்ல, ஜீசஸ் என் கூட இருக்கிறாங்க, அந்த எண்ணம் நமக்கெல்லாம் போயிடுது. The word of God is in me. ஜீசஸ் எனக்குள்ளாக வாசம் செய்கிறாங்க, என்னை கைப்பிடிச்சு கூட்டு போகிறது ஜீசஸ்,
அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராத போது என்ன வருது அந்த இடத்துல, என் கூட ஜீசஸ் இல்லை இருக்கிறாருங்கிற தெரியாத போது நமக்கு பயம் வந்துடுது. ஏன்னா நம்ம அவரை பற்றி நினச்சே பார்க்கறது இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம். போய் எப்படி பேசுறது, அவங்ககிட்ட எப்படி இதை வாங்குறது, எப்படி இதை அந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய குழப்பங்களை கொண்டு வருது. ஏன் அந்த நேரத்தில் நமக்கு வேர்ட் ஆஃப் கார்டில் மறந்து போகுது. ஒருவேளை 1, 2 நம்ம கேட்டு வச்சுருந்தாலும் மறந்து போகுது. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இன்னையிலிருந்து கடைசி நாம் இந்த உலகத்தில் இருந்து ஜீசஸோடு போய் உட்கார்ற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை மாற்ற முடியாது. ஆனால் போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு தெரிகிற அளவுக்கு நாம் இருக்கணும் அப்படின்னா ஜோனாவை போல இருக்கணும். ஜோனா என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஜோனா ஒரு இறைவாக்கினர் நம்ம சொல்கிறோம். அப்போ இறைவாக்கினர் என்ன, அவர்கள் பயணம் கடவுளோடு பயணித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் ஜோனா அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிச்சிருப்பார் இல்லையா. இப்போ இவரை இங்கே அனுப்பிவிட்டா இங்கே என் பிள்ளைங்களெல்லாம் நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் யார் இது பண்ணுற தேர்ந்தெடுக்கிறாரு, யோனா தேர்ந்தெடுக்கிறார். இதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஃப்யூச்சரில் கடவுள் தேர்ந்தெடுக்கணும். நான் என்னோடய பிள்ளை இந்த மகனை இவன் அனுப்புனா, இந்த இடத்துக்கு நான் அனுப்புனேன்னா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களையும் அவன் என்னை பற்றி சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் அழைப்பு வைத்திருக்கிறார். நான் வளரும் பொழுது இப்படியே வளர்ந்துட்டு இருக்க முடியாது. இன்னும் போகும்போது இன்னும் அதிகமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நம்ம எக்ஸாம் நம்மளுடைய எக்ஸாம் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க, நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா. அந்த மார்க் எதுக்கு வருது, சொல்லிக் கொடுத்த பாடங்களை நான் எந்த அளவுக்கு கற்றுருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் அந்த தேர்வு இருக்குது, எக்ஸாம் இருக்குது இல்லையா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வரக்கூடிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையோடு நாம் பயணிக்க ஆரம்பிக்கணும். வேடப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் கடவுள் இயேசு நம்மோடு இருக்கின்றார். அடுத்த நாள் எக்ஸாமா, யோனாவை போல அப்படியே அமைதியாக நல்லா என்ன பண்ணணும், அமைதியான ஒரு சூழ்நிலை நம்ம போக இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு இதுதான் கடவுள் கொடுக்குறார். பயந்து கொண்டு போவதற்கு எந்த காரியத்தை செய்யறதுக்கும் கடவுள் உங்களுக்கு விடலை. He want all of you to go with the faith and love. ஓகே, இதில் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், எழுதக்கூடியதை ஒரு அமைதியாக செய்ய முடியும். அந்த மற்றவங்கெல்லாம் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர்ம்பாங்க. ஐயோ நான் அதை படிக்காமல் வந்துட்டேன், இதை படிக்காமல் வந்துட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அமைதியான ஒரு நிலையை கொடுப்பார். ஏன்னா நம்ம ஜீசஸோடு பயணிக்கின்ற பொழுது நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் நமக்கு ஈஸியாகும், அல்லது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஈஸியாக செய்ய முடியும். ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம கொண்டு செய்யக்கூடியது யாரை, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கோம். அதை தான் ஜீசஸ் செஞ்சாங்க. அதனால தான் இதில் வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம 252 படித்தோம் இல்லையா, லூக்கு 2:52 படித்தோம். அவர் இறை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி. ஓகே, இறை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கரெக்டா. அப்போ இதே போல் ஜீசஸை போல் நம்ம வாழணும். கடவுள் அழைக்கிறது இன்னைக்கு என்னென்னா, நாம் ஒவ்வொருத்தரும் ஜீசஸ் சிறு வயதில் எந்த மாதிரி இருந்தாரோ அதே போல் நம்ம இருக்கணும். ஜீசஸ் இறை வார்த்தையை அதிகமாக தியானிச்சான். இந்த உலகத்தின் காரியங்களும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. நாமளும் ஜீசஸோடு பயணிக்கணும். தினமும் நாம் இறை வார்த்தை எடுத்து படிப்போம். நான் முன்னாடி கேட்டிருந்த ஒரு டைம் நான் ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது நம்ம அடுத்த டைம் இறை வார்த்தையை குறித்து நம்ம கேட்போம், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் தினமும் இறை வார்த்தை படிக்கிறோம்? பைபிள் படிக்கிறவங்க யாரெல்லாம் கை தூக்கும் பார்ப்போம். உண்மையை சொல்லணும். 1 2 பேர் தான் கை தூக்குறீங்க. அப்போ இதுதான் நமக்கு உள்ள, நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எத்தனை பேர் தினமும் புக் எடுத்து படிக்கிறோம் ஸ்கூலுக்கு? எல்லாரும் படிக்கிறோம். எல்லாரும் படிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம தேடல் எங்கே இருக்குது? இப்போது உலகத்துக்கு அதிகமாக இருக்குது, கடவுளுக்கு குறைச்சிட்டோம். நீங்கள் கடவுளுக்கு கொடுத்து பாருங்கள், இந்த படிப்பு ஈஸியாக சொல்லி தருவாங்க ஜீசஸ். நான் ரொம்ப உங்களால் நீங்கள்
இப்போ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 ஹவர்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல நான் உங்களை சொல்ல அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் சொல்லி பாருங்க. ½ அன் ஹவர் 1 ஹவர் அல்லது இப்போ ஒன்றுமே பண்ணாதவங்க ஒரு 50 மினிட்ஸ் தினமும் ஒரு பைபிள் எடுத்து படித்து ஒரு சின்னது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ½ அன் ஹவருக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ½ அன் ஹவர் ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? பண்ண முடியுமா? யாரெல்லாம் பண்ண முடியும்? ஒரு அரை மணி நேரம் யாரெல்லாம் பண்ணுவீங்க? யாரும் பண்ண மாட்டீங்களா? ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. 2 3 3 4 5 5 பேர் தான் கை தூக்குறாங்க. அடோன் எங்க கை தூக்குறானா? ஓகே. வேற யார் கை தூக்காத ஆளு? அலன் யாரை கை பிடிச்சி தூக்கணுமே இருந்துச்சு. வெரி குட். எதுக்கு சொல்கிறேன்னா, ஓகே, ஜீசஸ்க்கு உள்ள கிரேஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாமளும் ஜீசஸ் மாதிரி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த கடைசி வரைக்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நமக்கு இது கடமை, படிக்கக்கூடியது கடமை, அல்லது நம்ம பெற்றோர் கீழ்ப்படிந்திருக்கக்கூடியது கடமை, நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஞானத்தோடு செய்ய வேண்டியது கடமை. ஆனால் அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இறை வார்த்தையிலேருந்து தான் கிடைக்கும். நாம் கடவுளோடு ஜெபிக்க ஈஸியாக கஷ்டமாக இருக்கக்கூடிய பாடத்தை ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேயா? சில பேருக்கு டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. சில பேருக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. அது என்ன ஆகும்? வெறுப்பு வரும். இந்த பாடத்தில் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதை படித்து பார்க்குறேன், ஒன்றும் புரியலை. இது செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும்? வெறுப்பு வரும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜீசஸை பிடிச்சிக்கணும். ஒரு அரை மணி நேரம் தினமும் நம்ம 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் பாடத்துக்காக கொடுக்கலாம், இல்லை விளையாடுறதுக்காக கொடுப்போம். சில பேர் அதிக நேரம் விளையாடுறதுல ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? படிப்பதற்கு அதுக்குள்ள நேரத்தை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடவுள் உங்களுக்கு படிப்பதை எப்படி சொல்லணும்னு சொல்லி தருவாங்க, எவ்வளோ நேரம் விளையாடணுங்கிறதையும் கடவுள் சொல்லி தருவாங்க. வளரோட உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? அதை கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. எந்த சூழ்நிலையில் எப்படி பண்ணணும். யோனாவுக்கு தெரிஞ்சது இல்லையா? என்னை தூக்கி கடலில் தூக்கி போட்டால் பிரச்சனை சால்வ் ஆகுன்னு தெரியும். அப்போ அவருக்கு ப்ராப்ளம் எங்கேருந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியும், ப்ராப்ளம் எப்படி ரிசால்வ் ஆகுதுன்னு தெரியும். தெரியுமா? ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆகுது, எதனால் கிரியேட் ஆச்சுன்னு தெரிஞ்சு, ப்ராப்ளம் எதனால் எப்படி சால்வ் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்? ஜீசஸ் கடவுள் அவரோட இருக்குன்றத அவர் முழுமையாக அறிஞ்சு கடவுளோட பேசிட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது எனக்கு தெரிஞ்சது. இப்போ நாமளும் ஜீசஸோட பேச நமக்குள்ள பிரச்சனைகள் என்ன இருக்க போகுதுங்கிறதையும் தெரிவார். அது எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி கற்றுறார். ஓவர் த பீரியட் கொஞ்ச நாள் அப்படி நீங்கள் அதை படிக்க நீங்கள் கடவுளோடு ஜெபிக்க நீங்கள் கடவுளோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் கடவுள் சொல்லி தருவார். அதனால் நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஓகே, நமக்கு முன்னாடிலாம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஓகே எங்களுக்கு தினமும் மறைக்கல்வி வகுப்பு உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நாங்கள் சின்னதாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது நமக்கு. இப்போது இதுதான் நமக்குள்ள வாய்ப்புகள். கடவுளோடு உறவை வளர்ப்பதற்கு இதுதான் வாய்ப்புகள். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். எது? தனிமை, நம்முடைய ஜெபத்தில் தனிமையாக செய்யக்கூடியது. ஃபேமிலி ஜெபம் இருக்கும்பொழுது ஃபேமிலி ஜெபத்தில் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து சொல்லி அவங்களோட இணைஞ்சு ஜெபிக்கணும். அப்போதான் என்ன ஆகுது? நாம் கடவுளோடு நம்முடைய உள்ளமும் கடவுளோட உள்ளமும் ஒரே மாதிரி இணையும் பொழுது நமக்கு உள்ள இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். 2 உள்ளமும் இணைகின்ற பொழுது ஈஸியாக என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நடக்க போகும் எல்லாமே கிளியராக தெரிய வரும். ஓகேங்களா? நம்ம ஃபோக்கஸ் ஜெபத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இறை வார்த்தை படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த இறை வார்த்தை நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ புரியாததை நீங்கள் கேளுங்க. இமீடியட்டாக சிஸ்டர்ஸ் யார்ட்டையாவது கேளுங்கலாம், நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. இந்த ப்ரேயரில் வரும்பொழுது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு கேளுங்க, நான் படித்ததில் புரியலை அப்படின்னு சொல்லி. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் தெளிவாகும், அமைதியாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிரச்சனை, அது அந்த பாடத்தை பிடிக்கல, ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கல, அல்லது நான் அந்த இடத்துக்கு போகிற பிடிக்கல, இதில் நான் சேர மாட்டேன், இது பண்ண மாட்டேன், கடவுளுடைய காரியத்துக்கு இந்த காரியத்துக்கு போக மாட்டேன், ஜெபத்துக்கு போக மாட்டேன், இதெல்லாம் ஏன் வருது? பிகாஸ் நம்முடைய உள்ளம்
கடவுளோடு இணைந்திருப்பதில்லை. அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கு. கடவுளுடைய ஞானம் நமக்குள்ளாக வெளிப்படாமல் இருக்கு. அப்படியே அடக்கி வச்சிருக்கோம். குழிக்குள்ள தோண்டி வச்ச மாதிரி வச்சிருக்கோம். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுறதுக்கான காரியங்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கடவுளோடு பயணிக்கும் போதும் இறை வார்த்தையை நாம் விசுவசிக்கின்ற பொழுது கேட்டு கேட்டு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும்? அந்த பயம் என்பது நம்ம விட்டு மாறி போகும். குழப்பம் நம்மளை விட்டு மாறி போகும். தெளிவான ஒரு ஞானம் கிடைக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த கடமையை சரியாக செய்வதற்கான இஷ்டம் கிடைக்கும். அதனால் தினமும் இறை வார்த்தையை படிப்போம். தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தினமும் கடவுளோடு உட்கார்ந்து, குறைஞ்சது நான் சொல்கிறது பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபம் நடந்ததுன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் அதுலேயும் நீங்கள் பண்ணுங்கள். மற்ற காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களை அவர் விரும்புகின்ற வழியில் உங்களை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் பேசுனது யாருக்காவது புரியாமல் இருக்குதா? எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, குட். காட் bless you. Praise the Lord. Praise the Lord.